அஸ்ஸலாமு அலைக்குங்க. என் வீட்டு பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை பாருங்கள் வியூவர்ஸ். எப்படி படுத்துருக்கா பாருங்கள். என்னன்னு தெரியல, ரொம்ப ஆக்டிவாக இருந்த பூனை இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நோஞ்சா மாதிரி படுத்துருக்கா. இன்னொரு பூனையும் நாங்கள் வளர்க்குறோம். எங்கள் வீட்டில் இன்னொன்று இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ். இங்கே இருங்க, கீழே ஒன்று படுத்துருக்கு பாருங்கள். இதுவும் எங்கள் வீட்டு பூனை தான். ஜில்லுன்னு காற்று வருதுங்கிறதுக்காக அங்கே படுத்துருக்கு. என்னைக்கு மயிலுங்களை காணும், லேட்டாகி தாங்க வரும். காணோம் பாருங்கள். வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றையுமே காணோம். கொஞ்சம் வெயில் இறங்குனதுக்கப்புறம் தான் வருங்க எல்லாம். வெளியில் மெத்தைக்கு போயிட்டுருக்கேன். துணி காய போட்டிருந்தேன், அந்த பை எடுக்கணும் அப்படின்ட்டு. செடியெல்லாம் எப்படி இதாகிடுச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றி தான் வச்சுருந்தேன். வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப சொங்கி போய் கிடக்கு. எங்கே வாங்க, எங்கிட்ட பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. எங்கிட்டமே ரொம்ப வெயில் அடிக்குது வேறு, ரொம்பவே வெயிலாக இருக்குது. தெரியுதுங்களா இவ்வளோ வெயிலாக இருக்குது. ரொம்ப நெருக்கடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குச்சி வச்சேங்க. இங்கே இருங்க, முருங்கைக்கீரை குச்சி வச்சேன், வரவே இல்லைங்க இந்த சந்தில். இந்த கொடியை எவ்வளோ தான் பிச்சு பிச்சு போட்டாலும் இந்த கொடி வளர்ந்துக்கிட்டே வந்துங்க விவசாயம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பக்கத்து வீட்டுக்கு ஒத்திக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்கங்க. வீடு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். 2 பெட்ரூமு, 4 கிச்சனு. பெட்ரூமுக்கெலாம் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. 3 ரூமுக்குமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முடிஞ்சிச்சு திஸ்மா. பப்பாய் வச்சுருக்கேன் பாருங்க. முடிஞ்சிச்சு. வைக்கிறேன் விவசாயம். என்னோட லைக் பண்ணுங்கள். என்ன போகிறீங்க திஸ்மா? அஸ்ஸலாமு